எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் சிம்பிளாக இருக்கிற ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடியாத ஒரு ஃப்ரூட் பீரோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நம்ம பீர் வீட்டிலே செஞ்சுக்கலாம். இன்றைக்கி செய்கிறது பைனாப்பிள் வச்சுட்டு. ஆல்கஹால் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு பீர் தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நல்ல பழுத்த இனிப்பாக இருக்கிற பைனாப்பிள் 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம தோலோடு தான் கட் பண்ணி சேர்க்கிறது. அதனால இது முதல்ல கழுகணும். இதில் நிறைய அழுக்கு இருக்குது மேலே எல்லாம். அதனால நல்ல ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுட்டா இல்லை நல்லா நீட்டாக இந்த மேலே தோலெல்லாம் நல்லா கழுகி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிடலாம். முதல்ல இதே மாதிரி 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நமக்கு தேவையில்லை, அது கொட்டிடலாம். மிச்சம் இருக்கிற இடம் தோலோடு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறது. இது நம்ம வேண்டியதில்லை, வேஸ்ட்டு தான், கொட்டிக்கோங்க. மிச்சம் இருக்கிற பைனாப்பிள் வந்து இதே மாதிரி சின்ன பீஸாக ரவுண்டாக கட் பண்ண நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் எடுக்கும்போது இதே மாதிரி தோலோடையே கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பைனாப்பிள் பீஸ் வேணுன்ட்டு இல்லை, அந்த தோல் அதே அளவுக்கு அந்த பைனாப்பிளோட ஃப்ரெஷ் ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. மிச்சம் இதே மாதிரி வருது, நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். ஃபுல் பைனாப்பிள் பீஸும் வேணுன்ட்டு இல்லை, இதே மாதிரி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இது ஒரு கிளாஸ் ஜாருக்குள்ளே போட்டு தான் பீர் ரெடி பண்ணுறது. கிளாஸ் ஜார் வந்துட்டு நல்லா கழுகி வெயிலில் வச்சு காய விட்டு எடுத்த கிளாஸ் ஜாராக இருக்கணும். அதுக்குள்ளே 3/4 நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம இதில் இனிப்புக்காக சேர்க்கிறது 1/4 கிலோ அளவுக்கு ப்ரௌன் சுகர். 1 கிலோ பைனாப்பிளுக்கு 250 கிராம் 1/4 கிலோ அளவுக்கு ப்ரௌன் சுகர் தான் நான் சேர்க்கிறது. பைனாப்பிள் தோலில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. இந்த ப்ரௌன் சுகரும் சேரும்போது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி கிடைக்கும். ஃபர்மெண்டேஷனுக்காக நம்ம இதில் தனியாக ஈஸ்ட்டு சேர்த்து கொடுக்கல. ஈஸ்ட்டு சேர்க்காம தான் நம்ம பீர் செய்கிறது. ஈஸ்ட்டு சேர்க்கிறது வைன் செய்யும்போது, அது பார்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு ப்ரௌன் சுகரும் சேர்த்து கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்மெல்லு கிடைக்கிறதுக்காக சின்ன 2 பீஸ் பட்டை நான் இதில் சேர்க்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில், மசாலோட ஸ்மெல் கொஞ்சம் முன்னாடி நிற்கும். அதனால இந்த அளவுக்கு போதும். ஒரு 2 பீஸ், மேக்ஸிமம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு 3 பீஸ், அந்த அளவுக்கு போதும். 2 கிராம்பும் சேர்க்கிறேன். வேறு எதுவுமே இதுக்குள்ளே நான் சேர்க்கலை. இனி இதில் நம்ம தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அளவுக்கு பைனாப்பிள் தான் எடுத்திருக்கு. 1/4 கிலோ அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கு. அதுக்காக 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றுறேன். 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றும் போதும் பைனாப்பிள் பீஸு தண்ணிக்கு மேலே பொங்கி நிற்கிது அப்படின்னா மறுபடியும் ஒரு 1/4 லிட்டர் இல்லை ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பைனாப்பிள் பீஸுக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபர்மெண்டேஷன் நடக்கும். இதுக்குள்ளே ஊற்றுற தண்ணி வந்துட்டு சாதாரணமாக இருக்கிற தண்ணி போதும். ஃபில்டர் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்யூரிஃபைட் வாட்டர் தான் இதுக்கு நான் இப்போ ஊற்றி இருக்குது. கொதிக்க விட்டு ஆற விட்டு தண்ணி வேணுன்ட்டு இல்லை, சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணி அதுதான் ஊற்றி இருக்குது. மூடி வந்துட்டு நல்ல ஒரு டைட் பண்ணி இது வந்து நமக்கு இதே மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் பைனாப்பிள் வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால நம்ம கரண்டி வச்சுட்டு இல்லை ஒரு உடன் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக ஆகாது. அதனால தான் இதே மாதிரி நல்ல ஒரு டைம் ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு இந்த சர்க்கரையும் அதுக்குள்ளே சேர்த்துருக்கிற எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்ததுக்கப்புறம் நீட்டாக இருக்கிற ஒரு துணி வச்சு நம்ம இது கட்டிடலாம். துணி வச்சு நல்லா கட்டினதுக்கப்புறம் 2 நாளைக்கு தொடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். அந்த 2 நாளில் இதுக்குள்ளே ஃபர்மெண்டேஷன் நல்லா நடக்கும். நம்ம பைனாப்பிள் தோல் இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்டு, அதே மாதிரி ப்ரௌன் சுகர், இது 2ம் சேர்ந்த ரியாக்ஷன் நடக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய வெளியே வந்துடும். அது இந்த துணியில் இருக்கிற ஓட்டை வழியாக வெளியே போயிடும். நம்ம மூடி வச்சுட்டு நல்லா டைட்டாக அமர்த்தி மூடிச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஏர் ரொம்ப அமங்கி நம்ம பாட்டில் வந்து வெடிச்சிடும். அதனால தான் ஏர் போகிறதுக்காக தான் நம்ம துணி வச்சு மூடி வச்சுருக்கு. 2 நாளுக்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கு. பாருங்கள், நுரையெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குது. ஃபெர்மெண்டேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. 2 நாளுக்குள்ளே அந்த தண்ணியிலிருந்து கொஞ்சம் பைனாப்பிள் வந்து பொங்கி மேலே வந்து நிற்கிது. அதை நம்ம ஒரு உடன் ஸ்பூன் வச்சுட்டு மெதுவாக அமர்த்தி கீழே விட்டுக்கோங்க. இப்போ 2 நாள் தான் இருக்குது. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் இதுக்கு லைட்டாக இருக்கிற இனிப்பு இருக்கும், புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ஓகேயாக இருந்தால் இப்போவே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வேணும் அப்படின்னா 2 நாள் கூடி வச்சுக்கோங்க. இதே மாதிரி
2 நாளுக்கு அப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 4 நாள் வச்சா போதும். இப்போ இது 4 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும், நுரை வந்து அப்படியே நல்லா வந்துட்டு இருக்கு, ஃபெர்மெண்டேஷன் நல்லா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை. 4 நாளுக்கு அப்புறம் வச்சிருச்சுன்னா இதுக்கு வந்து கசப்பு அதிகமாகிடும். நம்ம 1/4 கிலோ அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கு, பைனாப்பிளுக்கும் இனிப்பு இருக்குது. இருந்தாலும் 4 நாளுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு இனிப்பு இருக்காது, லைட்டாக இருக்கிற இனிப்பு இருக்கும். சில டைம் வந்து லைட்டாக கசப்பு தான் இருக்கும். இப்போது நம்ம இது அரிச்சு எடுத்துக்கலாம். 4 நாளுக்கு அப்புறம் தான் நான் இப்போ இது வேறொரு பவுலில் அரிச்சு எடுத்துருக்கு. எடுக்கிற பவுல் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். கழுகி நல்லா தொடச்சி காய விட்டு எடுத்த பவுலில் தான் இப்போ நான் இதை அரிச்சு ஊற்றியிருக்கேன். நல்லா இதே மாதிரி அரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாருக்குள்ளே இல்லை ஒரு பாட்டிலுக்குள்ளே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா சில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கிளாஸில் ஊற்றி குடிச்சிக்கலாம். இதுக்குள்ளே ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1 to 2% தான் இருக்கும் மேக்ஸிமம். 4 நாள் வைக்கும்போது ரொம்ப நாள் வச்சிருச்சுன்னா ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.